வணக்கம் தமிழ் மக்களே. தமிழகத்தோட முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா அவங்க கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது கோவையில் 10 வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை பற்றி ஒரு பெண்ணா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக ஏதாவது கேள்வி கேளுங்க, பொலிட்டிக்கலாக எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு பெண்ணாவே நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். அதாவது இந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது, இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களை சட்டம் மிக கொடிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் கருத்தை சொல்லி கூட முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து போகிறது ரொம்ப கண்டனக்குரியது. டெல்லியில் நடந்த ஒரு வன்கொடுமை மற்றும் கொலை காரணமாக ஒரு ஆட்சி மாற்றமே நடந்துச்சு. காங்கிரஸ் இன்னைக்கு காணாம போன நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்துல இப்படி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம பதில் சொல்றத பார்க்கும்போது இதெல்லாம் தமிழக மக்களுக்கு தேவைதான் அப்படின்னு தான் தோணுது. நன்றி மக்களே.